அப்ப மேற்கொள்ளக்கூடிய அனுபவம்ன்றது எங்கிருந்து வருதுன்னா, அது ஆவியானவர் நம்ம ஒத்தனை செய்யறாரு. ஆவியானவர் கனெக்ட் பண்றாரு. அது பேர் தான் அது ஜீவன். மேற்கொள்ளக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் பேர் தான் அது ஜீவன். உணராது இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அர்த்தம்? ஜீவன் இல்லாத அனுபவம், மரணத்தின் வாசனை. மறுபடியும் சொல்றேன், ஏதோ ஒன்றை நான் பெற்றுக்கொண்டு நான் சாதிச்சிட்டேன் என்பது ஜீவனின் அடையாளம் கிடையாது, அல்லது விசுவாசத்தின் அடையாளம் கிடையாது. ஒன்றை நான் பெற்றுக்கொண்டு விட்டேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்து விட்டார் என்பது விசுவாசத்தின் முழுமையான அடையாளம் கிடையாது. ஏன்னா பல இடங்களும் நம்ம அதை குறித்து பார்க்கிறோம். ஒரு இடம் என்னது? வழியருகே போடப்பட்ட நிலம், வேர்கொள்ளல, ஆனா கல்பார நிலம், முள்ளு நடம், வேர்கொள்ளல, ஆனா என்ன பண்ணுது? முளைக்குது. ஒரு நேரம் வரும்பொழுது பட்டு போகுது. இந்த இடத்துல என்ன பண்றோம்? கானானிய ஸ்திரியை பார்க்கிறோம். கானானிய ஸ்திரி வாழ்க்கையில அற்புதத்தை பெற்றுக்கொண்டானா ஒரு புறஜாதி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல சீஷர்கள் என்ன பண்றாங்க? அற்புதங்களின் அப்பத்தை சாப்பிட்டு அவங்க கிட்ட பேசுறாரு. பரிசேயருடைய புளித்த மாவை குறித்த எச்சரிக்கைன்னு சொல்றாரு. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் நம்ம அப்பத்தை கொண்டு வரல, அதனால பேசுறாரு போல, அதை குறித்து நினைக்கிறாங்க. அவர் சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே,